ஏ என்பவர் பி இன் சகோதரி. ஏ என்பவர் பி இன் சகோதரி, கூட பிறந்தவங்க. சகோதரின்னு ஜெண்டரை சொல்லிட்டாங்க, ஃபீமேல், அதனால சர்க்கிள் போட்டேன். பியோட சகோதரி தான் ஏ. இவங்க என்ன ஜெண்டர்னு தெரியாது, அது மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஏவோட சகோதரியாகவும் இருக்கலாம், இல்லை சகோதரனாகவும் இருக்கலாம். பியோட சகோதரி ஏ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சி என்பவர் பியின் தாய். பியோட தாய் தான் சியா. இவங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் யாரு? சி. தாய் ஃபீமேல் ஜெண்டர், அதனால சர்க்கிள் போட்டேன். புரியுதா? பியோட தாய் தான் சி. இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க தானே, அப்போ இவங்களுக்கு இவங்க தாய்னா இவங்களுக்கும் தாய் தான். புரியுதா? இவங்க அம்மா, அவங்க பொண்ணு. ஜெண்டர் தெரியாது. மேலா ஃபீமேலான கொடுத்தானா செய்யலாம், இல்லைனா. டி என்பவர் சியின் தந்தை. சியோட தந்தை யாரு? டியா. சியோட தந்தை இவங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் டி. தந்தை மேல் ஜெண்டர், அதனால பாக்ஸ் போட்டேன். சரியா? இப்போ கொஸ்டின்ல ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர்னு கேட்டிருக்கிறான். ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர்? இங்க பாருங்க, சியோட தந்தை என்னோட அம்மாவோட அப்பாவை நான் எப்படி கூப்பிடுவேன்? தாத்தான்னு கூப்பிடுவேன். அப்பா அவரு என்னை எப்படி கூப்பிடுவாரு? இது ஃபீமேல் ஜெண்டர் அப்படின்னா பேத்தி. மேல் ஜெண்டர் இருந்தா பேரை. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேத்தி, கிராண்ட் டாட்டர். புரிஞ்சா? டிக்கு ஏ என்ன உறவு முறைனா பேத்தி, டிக்கு பி என்ன உறவு முறைன்னு கேட்டா சொல்ல முடியுமா? முடியாது. பேரனாவும் இருக்கலாம் பேத்தியாவும் இருக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல ஜெண்டரை அவங்க மென்ஷன் பண்ணல. சரியா? அவ்வளோதான், முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதை வேணால் செஞ்சு பார்ப்போம். டி என்பவர் சியின் தந்தை மற்றும் இ என்பவர் டியின் தாய். டியோட தாய் யாருன்னா இ, தாய் ஃபீமேல் ஜெண்டர். அதை பற்றி கொஸ்டினில் எதுவும் பேசலை. சரியா? பிளட் ரிலேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இப்படி தான் அப்ரோச் பண்ணோம். பார்த்து படித்து லேர்ன் பண்ணிக்கிறேங்க.